இதன் ஆசிரியர், இயக்கத்தின் அனுமதிக்காரன், தலைமையுடைய ஆசிரியர், மரியாதை ஆசிரியர், மருத்துவர் ஆசிரியர், புத்தகத்தை ஆசிரியர், இன்றைக்கு ஒவ்வொரு ஜலதோஷம் பனி ஒத்துக்கல கொஞ்சம் தான் பேசுவேன். நீங்கள் சீக்கிரமாக முடிச்சிருங்க. அண்ணன் தேவன் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். இதை 2 பகுதியை நாம் பிரிக்கலாம். ஒன்று கீழ்மை என்றால் கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நாம் நேரம் சொல்லுங்கள். ஒன்றாவது கிபி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு நடக்கின்ற காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்வைத்து தான் அந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம முஸ்லீம் சொல்லுவாங்க, உலகமே அந்த உண்மை தான் இயங்கிக் ஒரு தேதியை நீங்கள் சமர தேதி கொடுக்குறான்னு சொன்னால் கூட அது ஆண்டவர் பிறந்த தான் 5ஆம் தேதி சம்பளம் 5ஆம் தேதி சொன்னாங்க. 7ஆம் தேதி நிகழ்வு ஆண்டவர் பிறந்தது தான். அது எத்தனை மதங்கள் இருந்தாலும் எத்தனை வழிபாடு இருந்தாலும் ஆண்டவர் தான் உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலக தோற்றம் முதல் கிறிஸ்து பிறப்பு வரை முதல் காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் தோற்றத்தின் முதல் அந்த பிறந்த நாள் வரை முதல் காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தர் வார்த்தையாக நிலையில் பேசியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1 நீங்கள் பார்த்து தெரிந்துவிடலாம். ஆண்டவர் முதலாவது வார்த்தையாக தான் இருந்தார். வார்த்தையோடு தான் மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தார். ஆகவே உலக ஆதி மனிதன் ஆதாம் முதல் நோவா காலம் வரை ஒரு காலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆதி மனிதன் ஆதாம் முதல் நோவா வரை ஒரு காலம். மனிதர்கள் தேவனை மறந்து புதிய பாவத்தை செய்தார்கள். மனிதர்கள் ஆண்டவர் என்ன நினைத்து நிலையப்படுத்தாரோ அது நடக்கவில்லை. ஆண்டவர் நினைத்தது ஒன்று, ஆனால் மனிதர்கள் செய்தது ஒன்று. மனிதர்கள் இந்த பூமியை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் பரிசுத்தமாக இந்த பூமியை படைத்தார். ஆனால் மனிதர்களோட பூமியை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். எதை நினைத்து மனிதனை படைத்தாரோ அந்த மனிதனை படைத்ததற்காகவே ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 6:6 மனிதனை படைத்ததற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 6:6 ஏழாவது மனுஷனை படிச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நின்று போனார். மனசாகப்பட்டார். எந்த சந்தோஷத்தோடு மனிதனை படிக்காரோ சந்தோஷம் கிடைக்கல. ஆகவே அன்பான் தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆகவே ஆதியாகமத்தில் நான் பார்க்கும்போது இப்படியாக அந்த ஒரு மனசாக ஆகவே ஆண்டவர் நினைச்சார், இனிமே இந்த பூமி நிற்கக்கூடாது. இந்த பூமி அழிச்சிடணும். ஏன்னா பாவம் அவ்வளோ பெருசாக இருக்குது. மனிதர்கள் மிகவும் கொடுமையாக இந்த பூலகத்தை அழித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த நாம் எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். ஒரு சட்டையில் ஒரு ஒயிட் சட்டை, அதில் ஒரு கரை இருக்குன்னு சொன்னால் அந்த கரையை மாத்திரம்தான் நம்ம இருக்கணும். நான் இந்த புதுசாக கூட சொன்ன இதில் ஒரு புள்ளின்னு சொன்னால் அந்த புள்ளி ஃபுல்லாக வரையணும். ஆனால் ரெண்டு தான் கல்வி புரியும். ஒரு கரை எடுப்பாங்க சட்டையில் என்ன சொல்லுவாங்க பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய புள்ளி இருக்குது ஃபுல்லாக அதை யாரும் நினைக்கிறாங்க. சின்ன ஒரு பொட்டு கரையில் பண்ணுவாங்க. அதுபோல் ஒரே ஒரு கரை மாத்திரம் இருந்தால் அதுக்கும் நேசிக்க மாட்டாங்க. நான் எல்லா மனிதர்களும் பாவம் செஞ்சிருக்கேன். நோவாவை தவிர எல்லாமே பாவம் செய்தனால ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா உலகத்தை வச்சுக்கலாம். உலகத்தை 40 நாட்கள் இடையிலான மழை பெய்து இந்த உலகத்தை அழிக்க தீர்மானிக்கிறார். அல்லேலூயா. படைத்த உலகை பார்ப்பதற்காக பரமன் வந்தார். பாவிகளை மீட்பதற்காக பாதம் பிறந்தார். அவர் பிறந்த நாள் இந்நாள் அதுவே போற்றி வணங்கிடுவோம், வாழ்த்தி பாடிடுவோம். அருமையான பொறுமை நாள் பிறந்த நாள்
துன்பங்களும் துயரங்களும் மறைந்த நாளே அருமையான பொறுமையான பிறந்த நாளே துன்பங்களும் துயரங்களும் மறைந்த நாளே இதய மகிழ்வோம் நம் இயேசுநாதன் பிறந்த செய்தி இங்கு சொல்லும் ஐயா அருமையான பொறுமையாக பிறந்த நாளே துன்பங்களும் துயரங்களும் மறைந்த நாளே நிறைந்த உலகை இன்று ஒளி நிறைந்தது நம் இயேசுநாதன் பிறந்த நாள் இன்று சொல்கிறது நிறைந்த உலகை இன்று ஒளி நிறைந்தது நம் இயேசுநாதன் பிறந்த நாள் இன்று சொல்கிறது சோழத்தை சொல்லி எல்லாம் பாடுது அந்த பாட்டை கேட்டு மனித கூட்டாட்டம் சோழத்தை சொல்லி எல்லாம் பாடுது அந்த பாட்டை கேட்டு மனித கூட்டாட்டம் அன்று ஒளிவர் அலைவனிப்பவர் அலைகண்டத்தில் அவதரித்து அழைத்தவர் ஐயா உண்மையான பொறுமையாக பிறந்த நாளே துன்பங்களும் துயரங்களும் மறைந்த நாளே. ஆகவே அண்ணா தேவி பிரியமானவர்களே